ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மக்களே? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும். இப்போ எங்கே இருக்கேன்னாக்கா, கத்தாரில் வந்து சூக் ஒர்க்கப் அங்கே தான் வந்திருக்கேன். அந்த காலத்தில் இங்கே தான் வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. அவங்களோட பழைய வீடுங்க. அந்த வீடை வந்து அப்படியே அவங்க ஷாப்பிங் ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து சுற்றுலா பயணிங்க வந்து போகிற இடமா இருக்குது அந்த இடம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பில் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுங்க. அதேமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க மக்களே பார்க்கலாம். அவங்க அந்த காலத்தில் அந்த வீடுங்க, அது எப்படி ஷாப்பிங் ஆக்கியிருக்காங்க. ரெண்டாவது இங்கே சுற்றுலா வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணியிருக்காங்க. இது அந்த காலத்தில் உள்ள பள்ளியாசை. இந்த பள்ளியாசோட கோபுரத்தை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குண்டு. இங்கே வர மக்களே, இது வந்து ஒரு கேணி. ஏன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே கேணி. அது வந்து அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ வந்து புறாங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு, ரெண்டாவது சுற்றுலா வந்து நிறையா பேர் வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த மாதிரி இயற்கைக்காண்டி வச்சுட்டாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே குதிரை சவாரி, ஒட்டக சவாரி, இங்கே உள்ள சின்ன பிள்ளைங்க, ரெண்டாவது பெரியவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறையா ப்ளேஸ் வச்சுருக்காங்க இங்கே சூக் ஒர்க்கப்பில். ரெண்டாவது ஷாப்பிங் உள்ள நிறையா இருக்குது. எப்படின்னா கத்தாரில் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த பொருட்கள், ரெண்டாவது அவங்க யூஸ் பண்ணது, அது வந்து ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து குதிரை வண்டி மாதிரி, ஆனால் குதிரை இல்லை, ஆளுங்க உட்காந்து ஓட்டுவாங்க. ஏன்னா பெரியவங்க சில பேர் ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இதில் ஏறி போவாங்க. அதுக்காண்டி இந்த மாதிரி சவாரிலாம் வச்சுருக்காங்க இது உள்ளே இருக்க. இந்த ஒட்டகம் வந்து எப்படின்னாக்கா, நம்ம காசு கொடுத்தா அது உள்ளே இருக்க ரவுண்டு அடிப்பாங்க. ஒரு 5 ரவுண்டு 6 ரவுண்டு மாதிரி நினைக்கிறேன். எனக்கு இது கேட்கல. நெக்ஸ்ட் டைம் எனக்கு போனால் கேட்குறேன் அப்படின்ட்டு ரவுண்ட் அடிப்பாங்க. ரெண்டாவது ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வெறும் புறாவுக்கு வந்து தீனி போடுவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். புறா வந்து கையில் உட்காரும், அது தீனி போடுவாங்க. மக்களே, இந்த சின்ன பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி குதிரையில் சவாரி எடுப்பாங்க. எப்படின்னா காசு கொடுத்து 5 ரவுண்டு 6 ரவுண்டு அதே மாதிரி தான், சேம் ஒட்டகம் சேம் தான் இதுவும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்போசிட்டில் இருக்குது செப்பரேட்டாக குதிரை. நம்ம குதிரையில் ஏறி நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் போகலாம். நம்ம ஊர்லலாம் பீச்சில் நம்ம போகலாம், அந்த மாதிரி அழைச்சி போவாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்குது. ஆனால் இங்கே சின்ன பிள்ளைங்களும் சரி, பெரியவங்களும் சரி என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ் இது, இந்த ஏரியா. இங்கே அப்புறம் மக்களே, நம்ம ஊரில் பசங்க சைக்கிள் வச்சு ஓட்டுவாங்களா, அந்த மாதிரி இங்கே சின்ன சைக்கிள் இது. அதை வச்சு என்ஜாய் பண்ணுறாங்க பசங்க. அதுவும் காசு கொடுத்து நம்ம ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின், பிள்ளைங்க உட்காந்து போகிற மாதிரி ட்ரெயினுங்க இருக்குது. இது எப்படின்னாக்கா சுற்றி வரும், ஒரு ரவுண்டு சுற்றி வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போவோம். மக்களே, இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பாருங்கள், இந்த பில்டிங்லாம் பாருங்கள். இது வந்து கத்தாரி வாழ்ந்த வீடுங்க, பழைய வீடுங்க இதெல்லாம். அவங்களோட நினைவுக்காண்டி அப்படியே வச்சுட்டாங்க அப்படியே. அது வந்து இப்போ ஷாப்பிங் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது வரவங்க, டூரிஸ்ட் வரவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க. ரெண்டாவது பார்ப்பாங்க இப்படியே வீடு கட்டியிருக்காங்க இந்த மாதிரிட்டு. அந்த காலத்தில் வீடு கட்டினதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் கட்டுற மாதிரிலாம் கட்ட மாட்டாங்க. இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக கட்டியிருப்பாங்க. இங்கே ஒரு மக்களே, எல்லா நாட்டு கொடியும் வச்சுருக்காங்க. அவங்க வந்து டீ, காஃபி போட்டு கொடுப்பாங்க, உட்காந்து குடிக்கலாம். ரெண்டாவது வந்து இங்கே டூரிஸ்ட் அதிகமாக வரனால லண்டன், அமெரிக்கா, இந்தோனேசியா, அப்புறம் ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லா நாட்டிலும் வருவாங்க டூரிஸ்ட்டு. அவங்க வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி பழைய வீட்டை அப்படியே ஷாப்பிங்காக ஆக்கிட்டாங்க. ரெண்டாவது ஃபோட்டோ எடுப்பாங்க, முக்கால்வாசி ஷாப்பிங் பண்ணுவாங்க. முக்கால்வாசி இங்கே இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கத்தாரியோட டூரிஸ்ட் அதிகம் தான் அதிகமாக வருவாங்க. இங்கே ட்ரெஸ்ஸுங்களும் கிடைக்கும். ரெண்டாவது கத்தாரிங்க யூஸ் பண்ண மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸுங்க அவங்களோடது. இது வந்து அந்த நாட்டோட தேசிய பறவை கத்தாரோட. இதுக்குன்னு சின்ன ஷாப்பிங் வச்சுருக்காங்க. எப்படின்னாக்கா இங்கே எல்லா இப்போ இதுவும் வச்சுருப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு போய் பாலைவனத்தில் இது பண்ணுவாங்களாம். அது அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு. நம்ம ஊரில் கிளிங்க இதெல்லாம் வளர்க்குற மாதிரி அவங்க இது வளர்க்குறாங்க. பாருங்க மக்களே, அந்த காலத்தில் வீடு கட்டினது எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். ஜொலிக்குது. ஒன்றுமும் அவங்க கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இதை.
இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் ஒட்டு நம்ம ஊரில் ஒட்டு போடும்போது அந்த மாதிரி அவங்க ஓலையிலே இது பண்ணியிருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் தான். ஷாப்பிங்னாக்கா டீ, காஃபி, டிஃபன், லஞ்சு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம் வேறு என்னென்ன இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க மக்களே, அந்த காலத்தில் வீடு கட்டி நம்ம ஊரில் இந்த மணநாள் வளர்க்க சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது பண்ணி அதை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது ஷாப்பிங் உள்ளே வந்தாச்சு. இது ஃபுல்லாக எப்படின்னாக்கா ட்ரெஸ்ஸுங்க, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிக்கலாம், பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொப்பி, கேப்பு எல்லாமே இருக்குது இங்கே உள்ள இருக்க. மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அன்லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதனால் வீடியோ பிடிக்கலன்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மக்களோ ஃபேமிலி யாராக இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பில் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய் பாய் மக்களே.